அனைவருக்கும் வணக்கம். தர்பூசணி பழத்தோட தோலை சாப்பிட்டு எப்பவுமே அதை வீசிடுவோம். இந்த ஒரு ரெசிபி தெரிஞ்சுச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு வீசுறதுக்கே மனசு வராது. வாங்க பார்க்கலாம் அது என்ன ரெசிபின்னு. ஒரு அவசரத்துக்கு பண்ற மாதிரி 10 நிமிஷத்துல இந்த டேஸ்டியான ரெசிபியை பண்ண போறோம். கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவு இருக்க தர்பூசணி பழத்தை நம்ம நல்லா வேக வைக்கணும். உப்பு போட்டு வேக வைக்கிறோம். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை குக்கர்ல கூட நம்ம வேக வச்சுக்கலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேக வைக்கணும். காய் வேகிற நேரத்துல ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு வெட்டி வச்ச தேங்காய், கொஞ்சமா இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கணும். அரைச்ச விழுதா நல்லா வெந்திருக்க தர்பூசணி தோல்ல நம்ம போடணும். நல்லா ஒரு கொதி வந்து பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா வெந்த உடனே நல்லா திக்கா புளிச்சிருக்க தயிரை 1 கப் அளவுக்கு இதுல ஊற்றணும். தயிர் ஊற்றின உடனே ஸ்டவ்வை ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா தயிரெல்லாம் திரிஞ்சு தனித்தனியாக ஆயிரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் கூட இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே இதில் எடுத்து போட்டுட்டேன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான வாசனையான தர்பூசணி தோல் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.